பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. என் மகனே, நீ உன் செவியை ஞானத்துக்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெளியை போல நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில் என்பதாக. என்றால் இஃப் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். சாலமோன் அநேக இடங்களில் மகனே என்று எழுதியிருப்பதை பார்க்கும்போது யார் பிள்ளையை போல கீழ்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த ஞானத்திற்கு அடுத்த வசனங்களை குறிப்பிட்டு சொல்லுகிறார். ஞானத்தின் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ள விருப்பமுள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம் இதுதான். நீங்கள் என் வார்த்தையை பெற்று என் கட்டளைகளை பொக்கிஷமாய் காக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமானால், நீங்கள் தேவனின் வார்த்தைக்கு வரும்போது வாக்குறுதிகளுக்காய் மட்டுமல்ல, கட்டளைகளை தேட வேண்டும். இன்று அநேகருக்கு வாக்குத்தத்தம் வேண்டும், ஆனால் கட்டளை வேண்டாம் என்ற மனநிலையில் காணப்படுகிறார்கள். நீங்கள் கட்டளைகளை எடுத்து அவற்றை பொக்கிஷமாக கருத வேண்டும். அவற்றை ஒரு சுமையாக கருதாமல் அவற்றை ஒரு பொக்கிஷமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் முதல் படி. தேவனின் வார்த்தையில் கட்டளைகளை தேட கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் காதுகளை ஞானத்திற்கு இசைவாகவோ அல்லது கவனமாகவோ வைத்திருங்கள். வானொலியில் ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில் நாம் பாடல்களை கேட்பது போல நம்முடைய காதுகள் எப்பொழுதும் ஞானத்திற்கு செவி கொடுக்கும்படி இருக்க வேண்டும். இங்கே 3 இருந்தால் என்ற கட்டளைகள் காணப்படுகிறது. ஆங்கிலத்தில் 3 இஃப் காணப்படுகிறது. இந்த 3 காரியங்களையும் நாம் கவனிக்க வேண்டும். அவை ஞானத்திற்கான 3 படிகள். இந்த 3 நிபந்தனைகளை நிறைவேற்றுபவர்களுக்கு ஞானம் கிடைக்கும். மக்களுக்கு ஞானம் இல்லை என்றால் அவர்கள் இந்த 3 நிபந்தனைகளையும் நிறைவேற்றாததால் தான் என்பதை தேவ ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, தேவனுடைய கட்டளைகளை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் தேவனின் வார்த்தையை பெற்று அவருடைய கட்டளைகளை பொக்கிஷமாக கருதுங்கள். அடுத்ததாக, உங்கள் முழு இருதயத்தோடும் ஞானத்தை கூப்பிடுங்கள். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் சம்பூரணமாக ஞானத்தை கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன் என்று வேதம் கூறுகிறது. கடைசியாக, பூமியில் நீங்கள் மதிப்பு மிக்கதாக கருதும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஞானத்தை முக்கிய விஷயமாக தேடுங்கள். பூமியில் உள்ள எதையும் விட ஞானத்தை அதிகமாய் நீங்கள் மதிக்க வேண்டும். உங்கள் வேலையை விட, உங்கள் மனைவியை விட, உங்கள் குழந்தைகளை விட, உங்கள் வீட்டை விட, உங்கள் சொத்தை விட, பூமியில் உள்ள எதையும் விட அதிகமாக ஞானத்தை பொக்கிஷமாக கருதுங்கள். நீங்கள் அதை வெளியை போல தேடி மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களைப் போல தேடினால் ஞானத்தை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இந்த உலகில் எவ்வளவு பட்டப்படிப்பு இருந்தாலும், விஞ்ஞானி என்று அழைக்கப்பட்டாலும், கர்த்தருக்கு பயப்படாமல் அவர் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இருப்பவர்கள் முட்டாள் என்றே வேதம் அழைக்கிறது. உங்கள் பொக்கிஷம் எது என்று கேட்டால் ஞானம் என்று சொல்லும் அளவிற்கு ஞானத்தை கருத்தாய் தேடுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உடைய கட்டளைகளை வேதத்தில் அதிகமாய் தேடி கண்டுபிடித்து அதற்கு நாங்கள் கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வாத வார்த்தைகளை மாத்திரம் தேடுகிறவர்களாய் அல்லாதபடி நாங்கள் எதற்கெல்லாம் கீழ்ப்படிய வேண்டும், எங்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற கட்டளைகளையும் தேடி கண்டுபிடித்து அதன்படி வாழுவதற்கு எங்களை மறுபடியும் பிரதிஷ்டை செய்வதற்கு வேண்டிய கிருபைகளை கர்த்தர் தந்தருளுவீராக என்று வேண்டுகிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் மரத்திலும் உடனிருப்பீராக. காரிய சித்தியை கட்டளையிடும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்ன தேவன் உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுவீராக. ஒவ்வொருவரையும் கண்மணி போல காத்துருடும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ளாய் கொண்டது இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.